யாருடைய ஜெபத்தையும் அவர் தள்ளுகிறவர் அல்ல. உலகம் அவங்கள வீணானவங்கன்னு யோசிக்கும். ஆனா கர்த்தர் அவர்களை விசேஷித்தவர்களாக பார்க்கிறார். அவருடைய பார்வை வித்தியாசமானது. ஆமா, என்னால என்ன ஆக போகுதுன்னு ஒருவேளை யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவர்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வார். ஆமா, சாரி பார்த்து விதவை ஏன் சாக போனாங்க? என்னால ஒரு பிரயோஜனமோ, எனக்கும் பிரயோஜனம் இல்லை, என் பிள்ளைக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ நான் இருந்து என்ன பிரயோஜனம்? காரணம் என்ன? என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு உண்மையை வெளிப்படுத்துறாரு. உன்னால உனக்கு மட்டும் இல்லைம்மா, ஒரு தீர்க்கதரிசிக்கும் உன்னை கொண்டு தான் நான் போஷிக்க போகிறேன். ஒரு தீர்க்கதரிசி மட்டும் இல்லை, உன் குடும்பமே உன்னை கொண்டு தான் போஷிக்கப்பட போகிறது. யார் எளிமையானவர்கள் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறார்களோ அவர்களை தேவன் உயர்த்தி வைக்க வல்லமை உள்ளவராக